இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சிக்கு வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன், அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க கொள்கை தெரியலன்னு.